My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆஸ் ப்ரிடிக்டட் ஏர்லியர், முன்னாடியே நம்ம ப்ரிடிக்ட் பண்ணபடி இந்த வருடம் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு கம்பேரிங் வித் த நீட் ரிசல்ட்ஸ். இந்த வருஷம் நீட் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ அபவ் 700, அபவ் 600, அபவ் 500, 450, 400 இந்த மாதிரி மார்க் ரேஞ்சஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா லாஸ்ட் இயர்னுடைய ரேங்கோட கம்பேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அஃபீஷியலாக லாஸ்ட் இயரில் இந்த நீங்கள் வாங்கின மார்க்குக்கு லாஸ்ட் இயரில் என்ன ரேங்க் இருந்துச்சு, ஆல் இண்டியா ரேங்க் என்ன இருந்துச்சு, அண்ட் அதே மார்க்கில் இந்த வருஷம் ஆல் இண்டியா ரேங்க் என்னவா இருக்குது. ஸோ டோட்டலாக எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய கட் ஆஃப் மார்க்லையும் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இதனுடைய ஒட்டுமொத்த புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் தான் நம்ம சைட்லேருந்து வைக்கக்கூடிய ஒரு ரிக்வஸ்ட். அண்ட் இதுவரை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணிட்டே வரும். அந்த வீடியோஸ்லாம் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ்ட் அண்ட் அதுக்குரிய ப்ரூஃபை நான் அடுத்த ஸ்லைடில் காட்டுறேன். இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்பேரிங் வித் லாஸ்ட் இயரை விட நீங்கள் வாங்கின அதே மார்க்கில் லாஸ்ட் இயரில் ஒரு ரேங்க் வாங்கியிருப்பாங்கல்ல, அதை விட இந்த வருஷம் நிறைய மாணவர்கள் அந்த மார்க் ரேஞ்சில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைடில் நான் காமிக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், யூ ஹாவ் 700 அப்படிங்கிற அந்த மார்க்கில் ஆஸ் ஆஃப் நவ் இந்த வருஷம் நீட் 2024 ரேங்க் ஆல் இண்டியா ரேங்க் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2250. இது பேஸ்ட் ஆன் தி ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணுற இதை வச்சு. அப்போது 700 மார்க்குக்கு மேலே இந்தியா ஃபுல்லாக 2250 மாணவர்கள் இந்த வருஷம் வந்திருக்கிறாங்க. அதே இது லாஸ்ட் இயரில் 339 மாணவர்கள் தான் இருந்தாங்க. 2020 330. இந்த நம்பர்ஸில் ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும். நான் ஒரு ரேங்க் லிஸ்ட்டை பார்க்குறேன். இது வந்து என்கிட்ட சொன்ன மாணவருடைய ரேங்க்கு 700. இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க்கை தான் நம்ம போடுறோம். இப்போ 220 250 அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்னுடைய ஆல் இண்டியா ரேங்க். 339 லாஸ்ட் இயரில் இதே 700 ஏதோ ஒரு ஸ்டேட்டில் ஒரு மாணவருடைய ரேங்கை தான் இங்கே வச்சுருக்கிறேன். எக்ஸாக்டாக இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது இருக்காது, ஆனால் இந்த நம்பர்ஸில் இருந்துச்சு. ஸோ அப்போது இந்த வருஷம் போன வருஷம் 339 மாணவர்கள் இருந்திருக்கிறாங்க ஆல் இண்டியா கோட்டாவில் அபோவ் 700. இந்த வருஷம் 2250 மாணவர்கள் இருக்கிறாங்க. 1911 மாணவர்கள், அப்ராக்சிமேட்டாக 1900 2000 மெம்பர்ஸ் இந்த வருஷம் 700 மார்க்குக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. லாஸ்ட் இயர் இந்த கவுண்டை விட இந்த வருஷம் கிட்டத்தட்ட 2000 மாணவர்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்கிற ஒரு பெரிய முக்கியமான ஷாக்கிங் நியூஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த இன்க்ரீஸ், இந்த ஹையர் ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப் மார்க்ஸ் என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எய்ம்ஸ், ஜிப்மர் இந்த மாதிரியான காலேஜஸுடைய க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்கை டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். போன வருஷம் எய்ம்ஸில் அல்லது ஜிப்மரில் 690க்கு சீட்டு கிடச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வருஷம் 690க்கு இதே கேட்டகரி நமக்கு ஓப்பன் கேட்டகரியோ அல்லது ஓபிசிலையோ சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடும். பிகாஸ் we have 2250 ஸ்டூடெண்ட்ஸ் in this academic year with a score of more than 700 marks அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். 650 மார்க்கில் லாஸ்ட் இந்த வருஷம் 29261 ரேங்க் வாங்கின மாணவர் நம்ம ஸ்டூடெண்ட்டே 250 இந்த ரேங்க்கில். இங்கே இருக்கிற எல்லாமே நம்ம ரேங்க், நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடைய ரேங்க் தான். ஸோ 29261 ரேங்க் வாங்கியிருக்கிறார் நம்ம ஸ்டூடெண்ட்டு. 7041 லாஸ்ட் இயரில் இருந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ரேங்க். இந்த 650 மார்க் வாங்கின மாணவர் லாஸ்ட் இயரில் 7041 ரேங்க்கில் இருக்கார். இன்க்ரீஸ் எவ்வளோ ஆயிருக்குன்னு பாருங்கள். 22220 மாணவர்கள் 650 மார்க்குக்கு மேலே அதிகமாக இருக்கிறாங்க. போன வருஷம் 7000 பேர் இருந்தாங்க, இந்த வருஷம் 30,000 பேர் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட. அப்போ 23,000 பேர் 22,000 பேர் சாலிடாக என்ன ஆயிருக்காங்கன்னா இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அண்ட் இந்த 2 கேட்டகரி அப்படிங்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி க்ரூஷியல் ஃபார் டிசைடிங் த கட் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஆஸ் வெல் அஸ் த தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங். ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடைக்கலன்னா நம்ம எல்லாம் தமிழ்நாடு மாணவர்களுமே தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் தான் பாஸ் பண்ணி சீட் எடுப்பாங்க. ஸோ கட் ஆஃப் மார்க் வில் இன்க்ரீஸ். இதை நான் உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்ல, ரியாலிட்டி என்னவோ அதை நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் மென்டலி நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக. இப்போ 600 மார்க்குக்கு மேலே 603 வாங்கின நம்ம ஸ்டூடெண்டோட ரேங்க் வந்து 77,386. ஸோ இந்த 77,386 அப்படிங்கிற இந்த ரேங்க் இந்த வருஷம் 2024 லாஸ்ட் இயரில் 27,391 மாணவர் அந்த ரேங்க் வாங்கின மாணவர் 603 மார்க் வச்சுருந்தாரு. 49,995 மாணவர்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த ரேஞ்சில் 600 மார்க்குக்கு மேலே லாஸ்ட் இயரில் இருந்த கவுண்டை விட இந்த வருஷம் 50,000 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க.
லாஸ்ட் இயரில் 600 மார்க்குக்கு மேலே 27,500 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருஷம் 50,000 பேர் அதை விட அதிகமான மார்க்கோட உள்ளே வராங்க அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அண்ட் 582 அப்படிங்கிற ஸ்கோரோட 1,11,166வது ரேங்க்ல இருக்கிறாரு. லாஸ்ட் இயரில் 39,990 தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 61,000 மாணவர்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க சொல்லி பார்க்குறோம். 547 நம்ம ஸ்டூடெண்ட்ஸே எடுக்கிறதுனால அப்படி போடுறோம். 547 1,45,273. லாஸ்ட் இயரில் 66,000 பேர் தான் இருந்தாங்க. டபுள் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 66,000 டபுளை விட ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன். 66,000ங்கிறது இங்கே 1,45,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 79,140 மாணவர்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ 520 மார்க் அல்லது 500 மார்க் வச்சுக்கோங்க. 502 2,72,207,208. போன வருஷம் 1,06,657 ரேங்க். அப்படியே டபுள் ஆயிருக்கு. 1,00,000 மாணவர்கள் 500 மார்க்குக்கு மேலே லாஸ்ட் இயரில் இருந்ததை விட இந்த வருஷம் இருக்கிறாங்க. இப்போ ஆல் ஓவர் இந்தியா 500 மார்க்குக்கு மேலே கிட்டத்தட்ட 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ திஸ் வில் ரிசல்ட் இன் அ ஹியூஜ் கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆஃப் ஆல் த ஸ்டேட்ஸ் கோட்டா ஆஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் காலேஜஸ். அப்போ இந்த வருடம் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். எந்த அளவுக்கு சார் இன்க்ரீஸ் ஆகும்? ஓகே, இவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, we have to wait for the தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ரிலீஸ் பண்ணுற தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ தான் தமிழ்நாட்டில் எத்தனை மாணவர்கள் அதிகமாக, இது ஆல் ஓவர் இந்தியாவுடைய கட் ஆஃப் மார்க். மேபி இங்கே இருக்கிற ஸ்கோர் வந்து இங்கே இருக்கிற இந்த ஸ்கோர் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஓவரால் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 1,00,000 பேர் இங்கே எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னா வேறு ஸ்டேட்டில் இருப்பாங்க. இல்லை, இங்கே 2,00,000 பேர் இருக்காங்க. 500 மார்க்கு மேலே 2,00,000 பேர். அப்போ இந்த 2,00,000 பேரும் வேறு இடங்களில் இருக்கலாம், வேறு ஸ்டேட்டாக இருக்கலாம், இப்போ வேறு ஊர், ஒரு தமிழ்நாடாக கூட இருக்கலாம். ஸோ எத்தனை மாணவர்கள் தமிழ்நாட்டில் இந்த 500 மார்க் மேலே இருக்காங்க, அதை பொறுத்து தான் இந்த வருஷம் தமிழ்நாட்டினுடைய கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது டிசைட் ஆகும். இப்போ 450க்கு மேலே 2,85,557. லாஸ்ட் இயரில் 1,61,000, 1,23,000 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க. இப்போ 422, 329, 300 மார்க்குக்கு மேலே வச்சுக்கோங்க, 1,85,000 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. 289, 300 மார்க்கை விட கம்மி, 290னா 20,000, 2,04,833. 157 அப்படிங்கிற மார்க்கில் மட்டும் நெகட்டிவ்ல போயிருக்கு. விச் ஷோஸ் 150 மார்க்குக்கு மேலே இருக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை இந்த வருஷம் கம்மியாயிருக்குன்னா என்ன அர்த்தம்னா, எல்லா மாணவர்களும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத யதார்த்தத்தை இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இதுதான் இந்த வருஷத்தினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ்ட் ஆன் த ஆல் இண்டியா ரேங்க். இங்கே நான் கம்பேர் பண்ணியிருக்கிறது ரெண்டுமே இந்த வருஷம் அண்ட் லாஸ்ட் இயர்னுடைய ஆல் இண்டியா ரேங்க். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ தமிழ்நாடுக்கு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னா we have to wait for the rank list. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இல்லைனா இது இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, நம்ம தமிழ்நாட்டில் என்ன மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. there is going to be a cut off increase in the தமிழ்நாடு as well. பட் எந்த அளவுக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறத போட்டிருந்தோம். அந்த மார்க்ஸை விட கொஞ்சம் அதிகமாக போகும் அப்படிங்கிறதா இப்போதைக்கு நம்மளுடைய மனநிலையாக இருக்குது, எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் இதுக்குரிய அஃபீஷியலான நோட்டிஃபிகேஷன் வரும்போது அடுத்தடுத்த வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக் டேட்டா அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்தது போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களை மட்டுமே கம்பேர் பண்ணி அதில் எந்த மாதிரி கட் ஆஃப் தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் நிறைய மாணவர்களுக்கு போய் சேரும். ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.